பொங்கலுக்கு சேலையும் இல்லை, பணமும் இல்லை, திமுக அரசு கொடுத்த அரிசியும் தரமாக இல்லை என கூறி சேலம் நகர மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அரிசி, ஒரு கரும்பு, ஒரு வேட்டி, ஒரு சீலை, அவ்வளவுதாங்க. ஏன் கொடுக்கலையா கேட்டீங்களா? அவங்க 2500 ரூபா கொடுத்தாங்க. எடப்பாடியாரு இவங்க எதுவுமே தரல. ஏன் கேட்டீங்களா? இல்ல இல்ல கேட்கணும், கொடுத்தது வாங்கிட்டு வந்துட்டோம். இது உங்களுக்கு திருப்தி தானா? திருப்தியான கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கறது நாங்க என்ன கொடுத்தா தான் வாங்க முடியும். கொடுக்கணும் நாங்க போய் அடிச்சா கேட்க முடியாது. எப்படி போன வருஷம் பொங்கல் எப்படி கொண்டாடுனீங்க? போன வருஷம் முதல் வருஷம் ரூபா கொடுத்தாங்க. 1000 ரூபா கொடுத்தாங்க. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதெல்லாம் எல்லாமே கொடுத்தாங்க, நாங்க வாங்கிட்டோம். இப்போ கொடுக்கலீங்க. இது போங்க, அது ஒண்ணும் உபயோகப்படுத்தல. அதேதான் அந்த புடவை தான் வேட்டி கொடுக்குறாங்க, சீலை இல்ல. ஆமா, சீலை சரி. ஒரு தனி சீலை இல்ல. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? பணக்காரங்க பணம் போகுது, இல்லாதவங்க பணம் இல்ல. பணம் இல்ல, எதுவுமே இல்ல. பணம் இல்ல. சொந்த எல்லாம் வசதி இருக்கிறீங்க, பணம் போடுறாங்க. ஏமா இதுக்கு முன்னாடி எப்போ வாங்குறீங்க நீங்க? இதுக்கு முன்னாடி பணம் கொடுத்தாங்க? நான் வாங்கவே இல்ல. போன வருஷம் 1000 கொடுத்தாங்கல. போன வாரத்தை கொடுத்தாங்க. அவங்க அப்பா பின்னா கொடுத்தாங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ரெட்டலை கட்சி உதயசூரி கட்சி போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க 2500, இவங்க 5000 கொடுக்குற அப்படி போட்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் போன வருஷம் 1000 கொடுத்தாங்க, அதுக்கு முன்னாடி 2500 ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் மாப்ப இந்த வருஷம் இல்ல. சரி, பொங்கலுக்கு இல்ல நினைக்கிறீங்க? இல்லாத பத்தி என்ன நினைக்கிறோம்? நம்ம இருக்கிறது நாங்க வச்சு இருக்கிறது நாங்க சம்பாதிச்சு தின்னுட்டு வேண்டியது. கவர்மெண்ட்காரங்க எங்க கொடுக்குறோம்? சொல்றது ஒண்ணுதான். யாரு கொடுக்குறாங்க? எங்களுக்கு இந்த 1/2 கிலோ சர்க்கரை, 1/2 கிலோ இது பச்சரிசி, ஒரு கரும்பு தான் தராங்க. அது நிறுத்தி சொல்லுங்க, அது எங்களுக்கு வேணாம். என்ன ஒன்னும் 1000 ரூபா தராங்க, அதுவும் தர மாட்டேங்கிறாங்க. அந்த 2000 ரூபா கொடுத்துட்டு அந்த ஒரு 15 பொருள் கொடுத்தாங்க, அதுவும் தர மாட்டேங்கிறாங்க. ஒன்னா சீலை வேட்டி போறோமா, அந்த சீலை வேட்டி ரெண்டும் தரணும். ஒண்ணு வச்சுட்டு ஒன்னையா தராங்க. இது வரல அது நடந்துச்சுங்களா? 2 தருவாங்க. எங்களுக்கு அந்த சலுகை தர மாட்டேங்கிறாங்க. ஒண்ணுதான். என்னங்க அது என்ன ரூல்ஸ்ன்னு பார்த்து எங்களுக்கு நடத்தி கொடுங்க. இருக்குது எங்களுக்கு என்ன ஒரு ஏழை மக்களுக்கு என்ன சலுகை தராங்க? ஒரு சீலை வேட்டி கூட கரெக்டா கொடுத்துட்டு இருந்தாங்களா? எத்தனை வருஷம் நிறுத்தினாங்களா? இப்ப ஏன் நிறுத்துறாங்க? அந்த ஒரு வேட்டி கட்டி நாங்க என்ன பண்றது? அந்த 1/2 கிலோ சர்க்கரை நாங்க கடையில வாங்க மாட்டோங்களா? அந்த 12 ரூபாய் எங்க கிட்ட இல்லைங்களா? அது ஒரு பெருமையா கொடுத்துட்டு இதம்மா இது கொடுத்துட்டேன். அவங்க பார்த்து அந்த பாண்டாட்டாரு இத்தனை வருஷம் 19 பொருளா 20 பொருள் கொடுத்தாங்க. 14 பொருள் அத்தனை இருந்துச்சு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஏதோ குழம்பு ஆகிறது அவங்க கொடுத்தாங்க. மாநகராட்சியில நம்ம தலைவர் அவர் பழனிசாமி இருக்கும்போது, ரெட்டலை கட்சியிலிருந்தே நம்ம பழனிசாமி இருக்கும்போது எங்களுக்கு எந்த இது குறைபாடு இல்ல. இப்ப ஆட்சி மாறுனுச்சு, எல்லாமே கொடுத்தாங்க. என்ன சலுகை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க சொல்லுங்க? இது வரல இந்த இடத்துல வந்தாங்களே எங்களுக்கு என்ன சலுகை கொடுத்துருக்காங்க? இல்ல ஏதாச்சும் கொடுத்துருந்தா நாங்க கொடுத்துருக்கோங்க. ஐயா அவங்க ஒரு 2000 ரூபாய் போட்டு ஒரு 1000 கூட கொடுக்குறாங்க. அந்த மாச காசு 1000 ரூபாய் ஒண்ணு வருது, அது வச்சுட்டு இது அப்படியே நிறுத்துறாங்க. அந்த 1000 ரூபாய் வாங்கினா போதுங்களா? இப்போ ஒரு பண்டிகை ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுத்துருந்தா அவங்க நோம்பி செலவு பண்ணுமா பண்ண மாட்டாங்க. இல்லாத மக்கள் தான் கேட்கறேன், இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. நாங்களாம் இல்லாதவங்க, எங்களுக்கெல்லாம் அது கொடுத்தாதான் எங்களுக்கு ஒரு நோம்பி. உழைச்சாதான் சோறு. நம்ம 1 ரூபாய் காசு ஏற்ற மாட்டேங்கிறாங்க, 1 ரூபாய் காசு தர மாட்டேங்கிறாங்க. அந்த 1000 ரூபாய் கொடுத்து என்ன பண்றது? விலைவாசியே ஏற மாட்டேங்குது. 1 கிலோ அரிசி 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 100 ரூபாய் ஒரு நல்ல அரிசி வாங்கி திங்கிறதுக்கு அந்த டோர் அரிசி அது நல்லா போட மாட்டேங்கிறாங்க. கருப்பு அரிசி கண்ணு வலிக்கிறாங்க. என்ன சம்பந்தம்?